உதவி என்று ஒருத்தரும் செய்யலையா அந்த அந்த ஊனமித்த காட்சி மட்டும்தான் தரவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முதல் 10 வருஷத்துக்கு முதல் வாங்கின இப்ப நகையெல்லாம் போட்டீங்க அந்த டைம்ல வாங்கினது ஒரு பாஸ்கெட்டு பின்னா 300 ரூபா இப்படி ஒரு தைய போட்டு பின்னா 500 ரூபா. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு MNF. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நம்ம இங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் வெட்டியாமடு என்கின்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கின்றோம். இங்கே வந்து ஒரு அக்கா வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு இந்த பகுதியில் இருக்கிற ஒரு தம்பி வந்து எனக்கு அறிய தந்தார். அப்போ அந்த நோக்கத்தோட நாங்கள் நேரடியாக வந்து அக்கா பார்க்கலான்ட்டு வந்து நாங்கள் அந்த அக்கா வந்து இந்த பக்கம் நின்று கொண்டிருக்காங்க. அந்த அக்காவோட பேர் வந்து புஷ்பம். அப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவியை தற்போது வழங்கிட்டு போயிட்டு அடுத்த கட்டமாக வந்து உதவி செய்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருக்கிறேன் உங்களோட எல்லாம் இருக்குது அடுத்த கட்டமான உதவி கிடைக்கிறதுக்கு. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த அக்காவோட வந்து சில தகவல்களை கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். அவர்கள் வந்து சகோதரர்கள் 7 பேர், அதில் வந்து 3 பேர் இறந்துட்டாங்க. மிகிதமாக ஒரு 4 பேர் இருக்காங்க. அக்கா வந்து கொஞ்சம் இந்த உயரத்தில் இந்த வளர்த்தியில் வந்து கொஞ்சம் சின்ன ஆள், கட்டன்னு சொல்லுவாங்க, அந்த கொட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி தானே வந்து இந்த அக்காவால் வந்து நடந்து கொள்ள இயலாது. சாப்பாடு கூட அன்றாடம் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கா. இந்த காலில் நம்ம வந்து நிறைய பிரச்சனை, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கூட கடும் சிரமத்து மத்தியெல்லாம் போய் கொண்டிருக்காங்க. ஒரு வாகனத்தில் போகிறதா இருந்தால் கூட துணைக்கு வந்து ஒரு ஆள் 2 பேரோட தான் போகணும். என்னோட அந்த அக்கா வந்து பிடிச்சி ஏற்றி இறக்கி அப்படி அந்த அக்கா வந்து பராமரித்து கொள்வது. ஆனால் வந்து இந்த அக்கா வந்து தனியாக தான் இருந்து கொண்டிருக்காங்க. அக்காட சகோதரர்கள் 2-3 பேர் வந்து சுற்றி இருக்காங்க. முடிஞ்சால் அவங்கள வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவில் நாங்கள் கட் பண்ணிக்கொள்கிறோம். இந்த பார்க்கும்போது உங்களுக்கு விலங்கு வந்து அந்த பக்கம் நிற்கிற எல்லாம் வந்து அக்காட சகோதரர்கள் தான். கண்டிப்பாக வந்து அக்காவை போல் வந்து இவங்கட அக்காவும் வந்து அதாவது இந்த புஷ்பம் என்கின்ற இந்த அக்காவும் வந்து ஒரு ஆள் வந்து இப்படி தான் இருக்காங்களாம், கடும் கஷ்டம். அவன் வந்து கொஞ்சம் உயரத்தில் கொஞ்சம் குறைவு அப்படின்ற மாதிரி. சரி, நம்ம எல்லா தகவல்களையும் அக்காட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளும். உள்ள போவோம். இந்த கால் கடுக்க கொஞ்சம் நிறைய நேரம் கூட நிற்கிற மாதிரி இருக்குது. பிரச்சனை இல்லையா? நிற்கிற பரவாயில்ல, நடக்கிற கஷ்டம் மாதிரியே மேல தூக்கி வச்சு நடக்கல, இந்த முழங்காலுங்க அப்படி இழுத்து பிடிக்கிறது, இந்த கையெல்லாம் தூக்கி தலை கட்டையில அக்கா மக்கத்தான் கட்டி விடுறது. குளிக்க வாக்குற பெய்ய போய் குளிக்கிற கம்பில் பிடிச்சது தண்ணியெல்லாம் காலி கொண்டு வர சின்ன கம்பௌண்ட் வச்சிருக்கியா, கம்பில வந்து குத்தி குத்தி ஒரு சப்போர்ட்டா வந்து நடந்து போறதெல்லாம் கம்பில்லாட்டி விழுந்துருவோம், கொண்டு நடக்க இயலாது. கம்புதான் தாக்கல் எனக்கு நடக்கிறதுக்கு. எனக்கு இப்ப வந்து ஒரு 25 வருஷம் இருக்கு. இந்த வாதம் வந்து பிறப்புல இல்லையா, 25 வருஷம் இந்த வாதம் வந்து. எனக்கு இப்ப 50 வயது. 50 வயது கஷ்டம் தான் எனக்கு. திருமணம் முடிக்கல? திருமணம் நான் 23 வயதுல முடிச்சேன். அவரை விட்டுட்டு போயிட்டாரு. 1 வருஷத்தால முடிச்சு, 1 வருஷத்தால விட்டுட்டு போயிட்டாரு. அவர் வேற ஊர்ல கல்யாணம் கட்டி தெரியாரு. அவரு தெரியும். எந்த ஊர் ஆள் அவரு? அவரு 40 அங்க முதலிடத்துல போய் கல்யாணம் கட்டிருக்காண்டா காய்ச்சாங்க. அவர் எப்படி உங்களை இல்ல, அவர் உங்களை போல கொஞ்சம் பெரிய ஆளு. சரியா, நம்ம இருந்து பேசுவோமா? உங்களுக்கு கால் கெடுக்குமா? அங்க போவோம். நல்ல பக்கம் நடக்கிறது விட கால் தேலாம் மெதுவா தான் நடக்கணும். உதவி என்று ஒருத்தரும் செய்யலையா அந்த அந்த ஊனமித்த காசு மட்டும்தான் தரவங்க. ஊனமித்த காசு அரசாங்கத்தால எவ்வளவு தருவாங்க? அது 7500 ரூபா தரவங்க மாதம். அதை வச்சுதான் அது ஒரு மாதம் மருந்து எடுக்க போய் 5000 ரூபா வேணும். ஓட்டா காசு மருந்துக்கு இல்லை, சாமான் வாங்க காசு இல்லை, உடுப்பு வாங்க காசு இல்லை. கடவுளி, இதுல இருப்புமா? இணல் தானே? இதுல நீங்க இருங்க பெஸ்ட். கொஞ்சம் கஷ்டம் தான், கஷ்டம்தான். காலெல்லாம் இருங்க, நீங்க கொஞ்சம் பின்னுக்கு வந்துருங்க. காலெல்லாம் மடக்கி தூக்கி நிறுத்திக்கல. அது புறக்குகளெல்லாம் விரல் அப்படித்தான். இந்த வருத்தம் வந்து 25 வருஷம்.
இல்ல கட்டில இந்த கட்டு வலிக்க இருக்கல பனியெல்லாம் குந்தி நிமிந்து இருக்கல உங்களுக்கு நீங்க இப்ப கதிரை அடிக்கிற ஒரு இது இல்லாம இருக்கீங்க கதிரை அடிக்கிற இஷ்டம் ஓ கதிரை வாங்க அந்த கட்டில இல்ல 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 எழுமுங்க 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 பிடிக்கா கட்டில இருக்கீங்க அதான் நான் யோசிச்சேன் நீங்க இருக்கும் போதே இந்த இது இல்லாம இருக்கீங்க கட்டு கஷ்டம் தான் எனக்கா இப்போ ஹாஸ்பிட்டல்ல வைத்தியசாலையில இப்ப என்னக்கா சொல்லிக்காங்க மட்டக்களை போனையா அம்மா சாவமட்டுக்கு வேறு அப்ப போன அப்ப சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டு அதுக்கு அம்மா நவத்தரல பிரச்சனை வந்தாரு அதோட விட்டுட்டீங்க ஆபரேஷன் பண்ண ஏதாவது பிரச்சனை வந்துருமெண்டு அதோட கிளினிக்கும் போறல இங்க குளச்சேரியில போய் மருந்து இருக்குது அது தனியா போய் இல்லாது ஓட்டோ பிடிச்சி ஆக்கள் கூட்டி தான் போகணும் தூக்கி ஏற்றி இறக்குறது நீங்க எத்தனை வகுப்பு வரைக்கும் படிச்சேன் இந்த ஸ்கூல் தான் படிச்சேன் நல்லா பேசுறீங்க இப்ப தலைகாட்டி விடுறதாக்காகல அந்த ஸ்கூலுக்கு போற மாதிரி அந்த பின்னல் பின்னீங்க முன்னுக்கு போய் கட்டலாம் இப்படி பின்னுக்கு எடுத்து கட்டலாம் இப்படி கை போகாது கை பின்னுக்கு போகாது முன்னுக்கு இப்படி கட்டலாம் பின்னுக்கு இது போகாது போகுது இல்லையா இப்படி எல்லாம் பின்னுக்கு எல்லாம் இருக்கு இந்த போட்டு இந்த முழங்கால் இந்த வருத்தம் இழுத்து பிடிக்குது மடக்கையில தூக்கையில இந்த வீட்டாலையெல்லாம் ஏறையெல்லாம் கஷ்டம்தான் இப்ப உங்களை வந்து இப்போதைக்கா இப்ப சரி இந்த அரசாங்கத்தால உங்களுக்கு அந்த ஊனமுற்றாளு தார காசை தாண்டி உங்களை வந்து பராமரிச்சு கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஆறு ஒருத்தர் இல்லையா இல்ல நான் என்னண்டா இப்ப பாக்கும்போது இப்ப என்னண்டா உள்ளுக்குள்ள இருந்தா இப்ப நாங்க கதிரை எடுக்க போகும்போது பார்த்தேன் கட்டில் இந்த ஆரம்பத்துல வாங்கினது இந்த வருத்தம் வரமுத நாங்க இந்த பனையோட பயிற்சிகளும் போறோம் அந்த வருத்தம் வர முதல் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் 10 வருஷத்துக்கு முதல் வாங்கின இப்ப நகையெல்லாம் போட்டீங்க அந்த டைம்ல வாங்கினது எல்லாம் ஒரு பாஸ்கெட்டு பின்னினா 300 ரூபா இப்படி ஒரு தைய போட்டு பின்னினா 500 ரூபா அப்படி சேமிச்சு வச்சுதான் இப்ப ஒன்று வீட்டுல முழுதும் வருத்தது பாத்தீங்கன்னா அக்கா வந்து உண்மையில ஒரு திறமையான ஆள் தான் பாருங்க இந்த பாதம் வர முதல் வந்து அந்த கைத்தொழில் சொல்லுவாங்க அந்த பனை ஓலைகள் வந்து பின்றது கூட பின்றது அப்படியான அந்த ஓலையில வந்து நிறைய பொருட்கள் செய்யலாம் அந்த பொருட்களை வந்து செய்து அக்கா வந்து அந்த டைம்ல வந்து விற்பனை செய்திருக்காங்க அதுல இருந்து எடுத்த வருமானத்தை தான் வச்சு இப்போது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கா இப்போ செய்யல இருக்கேன் ஒரு 10 வருஷம் கூடி 10 வருஷத்துக்கு முந்தி தான் நான் போனேன்னா வருத்தம் உரத்துது முன்ன இங்க இருந்து அங்க கடுக்காமலைக்கு போறேன்னா பஸ்ல போறேன் இப்ப பஸ்ல வாகனத்துல ஒன்றில ஏறிடாது அதுல இருந்து இப்ப சாப்பாடு எல்லாம் கஷ்டம்தான் இப்ப சரியாக்கா இப்ப உங்களுக்கு வந்து ஏதாவது இப்ப வாழ்வாதார உதவியா ஏதாவது செய்து தரணும்னா என்ன செய்து தந்தா நீங்க பாப்பீங்க இப்ப நடக்கே இல்லாம இருக்கு உங்களால உங்களுக்கு என்ன உதவி வேணும் என்ன எதிர்பார்க்கீங்க பாக்குறவங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது செய்யணும்டா ஒரு கோழி வளர்ப்புண்டா ஓகே எனக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் மாடாடு பாக்கல இப்ப நீங்க இப்ப நடக்கே இல்லாம இருக்கீங்க ஒரு மாடை வந்து அவுட்டு கட்டுறதா இருக்கட்டும் இல்ல இந்த மாடு வந்து ஓடுனா வந்து எப்படி பிடிக்கிற ஆறு பாக்குறது அப்ப கோழி ஒன்று விதைஞ்சு தந்தா அப்ப நீங்க அதை பார்த்து கொள்வீங்கன்னு நாங்களும் வந்து இப்ப இந்த ஏரியாவில் பக்கத்துல தான் வந்து ஒரு சின்ன நாட்களுக்கு முன்னே நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு அண்ணன் இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒரு அண்ணாக்கு வந்து வாழ்வாதார உதவியை வந்து கோழிகளை வந்து வாங்கி கொடுத்திருந்தோம் கோழி கூடனை வாங்கி கொடுத்திருந்தோம் அப்ப அந்த வகையில கண்டிப்பா அடுத்த கட்டமாக வந்து உங்களை வீடியோ பார்த்துட்டு இப்ப வாழ்வாதார உதவியா கோழிக்கூடு மட்டும் இல்ல மிச்சமாக வந்து உங்களோட ஒரு கையிருப்புக்காக பணம் வந்துங்கிற கையில சேருமாக இருந்தா உங்களுக்கு உதவி செஞ்சாங்கண்டா கண்டிப்பா நான் உங்களோட கையில தாரேன் அப்ப அதுக்கு முன்னாடி வந்து ஒரு செலவுக்கு இப்போதைக்கு சின்ன ஒரு தொகையை தந்து விட்டு போறேன் வச்சுக்கொள்ளுங்க போன் எல்லாம் இருக்குதா உங்கள்கிட்ட போன் இருக்குது அப்ப நம்பர் அடிச்சு கொள்ளுங்க எது பண்ணா எது பண்ணா கோல் அடிங்க 07575400173 சரி அதான் என்ற நம்பர் சேவன்னியுடைய
173. சிவனிடுங்க. உங்களுக்கு எது ஞாபகத்தில் இல்லையுமா அப்படி நீங்க சிவன் விடுங்க. உங்களோட பேர் நல்ல ரெண்டு பேர் அணு. எனக்கு ரெண்டு பேர் அணு ஒன்று சிவனுங்க, அதான் ஈஸியா இருக்கும் அணு. சரி சரி, இதுல வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 10,000 இருக்கீங்க. 10,000 இருக்கு. இந்த 10,000 இப்போது ஏதாவது ஒரு சேவைக்கு வச்சுக்கொள்ளுங்க. கண்டிப்பா அடுத்த கட்டமாக முடிஞ்ச ஒரு உதவி செய்யறோம். தற்பொழுது வந்து ஆஸ்திரேலியாவில் தொழில் புரிந்து கொண்டிருக்கின்ற தியாகராஜா வேந்தன் என்கின்ற அண்ணா வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு தம்பி கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க அப்படின்ற மாதிரி மொத்தமா வந்து ஒரு 50,000 பணத்தை வந்து போட்டிருந்தாங்க. அந்த வகையில வந்து நாங்கள் ஒரு 10,000 கொடுக்க மக்கா. என்னன்னு சொன்னா அண்மையில வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதானே, அதால வந்து நிறைய மக்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க ஒரு வேளை உணவு உண்றதுக்கு. அதால வந்து நாங்க 10,000 வந்து கொடுத்து கொண்டிருக்கோம். இந்த உதவி திட்டங்கள் அந்த வந்து இந்த துண்டுக்குள்ள வந்து வரல. இப்ப நிறைய பேர் கஷ்டப்பட்டதால வந்து உதவிகள் எல்லாம் பிரிஞ்சு இப்ப நிறைய பேர் வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க. அதில் வந்து எங்களுக்கு வந்து உதவிகள் கொஞ்சம் வந்து குறைவு சொல்லத்தானே வேணும். உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பார்த்து விட்டு அக்காவுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. உங்களுக்கு உதவி செய்ய முடியலை என்றால் உங்களோட நண்பர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணி பகிர்ந்து நீங்க சொல்லும் போது கண்டிப்பா வந்து அவங்க முன் வந்து அக்காவுக்கான உதவி செய்வாங்க. நீங்க இந்த உதவி செய்த அந்த அண்ணாவுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? அவர் நல்ல வாழ்வாதிக்கணும், 100 வயதுக்கு வாழ்த்து. கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த கட்டமா சில டைம் அந்த அண்ணா வந்து உங்களுக்கு முன்பெல்லாம் செய்யறதுக்கு எங்கடா இல்ல தானே வீடியோ பார்த்து பாக்குறவங்க கையில தானே இருக்காக்கா. இப்ப உங்களை வந்து இந்த யூடியூப் சேனலூடாக நம்முடைய புலம்பெயர் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தலாம், உதவி செய்யறது அவங்க கையில இருக்குது. சரி, என்னடா அக்காட வீட்டு இருக்கா பாப்போம். நான் அந்த பேசிட்டு இருக்கும் போதே இந்த அக்காட வீட்டை வந்து இடைக்கிட அட் பண்ணி கொள்றேன்னு பாருங்க. என்னடா நம்ம வீடு வந்து எல்லாம் தனியா எடுக்க போனோமா இருந்தா அது ஒரு பெரிய ஒரு வீடியோ மாறிடும். அப்படி ஒன்று தேவையில்லை. அதில் வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கும் போதே அந்த அக்காட வீடு சுற்றுப்புற சூழல் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்றத காட்டிக்கொள்றோம். மற்றது வந்து கூட அந்த அக்காவோட பேசலாமாக்கா, கூட அந்த சகோதரர் நீங்க அவங்க இருக்கீங்க, அவங்கள வீடியோவில் எடுக்கலாமா, பிரச்சனை இல்லையா? பரவாயில்ல. சரி, வேற ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? நீங்க வேற ஏதாவது இப்ப நம்மளோட பார்த்து கொண்டிருக்கிற நம்மளோட உறவுகள்கிட்ட நீங்க என்ன கேட்க விரும்புறீங்களா? என்னவா இருந்தாலும் கேளுங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்காங்க. எங்களை கஷ்டம் அவங்கள சொல்லி தானே இருக்கேன். இப்ப பாக்குறாங்க தெரியும் தானே. நீ நல்லா சிரிச்சு பேசுறீங்க, கூட இப்ப சிரிச்ச முகம் மாறிக்குது. சரி, ஒன்றும் யோசிக்காதீங்க, கண்டிப்பா அடுத்த கட்டமான உதவி கிடைக்கும். பாருங்க, அக்காட அந்த உறவுகள் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் கொண்டிருக்காங்க. ஆனா வீடுகள் எல்லாமே வந்து கல்வீடா இருக்குது. அது வந்து அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட வீடுன்றதுக்காக. ஆனா அந்த சுற்றுப்புற சூழல் இல்லாம வந்து இந்த காடு பிடிச்சி பத்த பிடிச்சி ஒரு வயலோரமாக வந்து இருக்குது. கஷ்டம்தான். ஆனா உண்மையிலே ஒரு கோழிக்கூடு ஒரு வாழ்வாதாரம் அக்காவை செய்து கொடுத்தா பார்த்துக்கொள்வாங்க. ஏன்னா பக்கத்துல வந்து எந்த விதமான ஒரு தொல்லை தரக்கூடிய ஒன்றுமே இல்லை. ஏன்னா கோழிகளை வந்து திறந்து விட்டா தானாகவே போய் மேய்ஞ்சிட்டு வரக்கூடிய மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. பார்க்கும்போது அப்படித்தான் விளங்குது. அந்த மக்கா அவரை சந்திச்சு காய்ச்சிட்டு இந்த வீடியோ முடிப்பேன். நீங்க இப்ப நடக்கையும் இல்லாதே கூப்பிட வருவாங்களா? அவருக்கு நடக்கிற பிரச்சனை இல்லையா? அவதான் நீங்க சொன்னீங்க கொஞ்சம் கொட்டான் அப்படின்னு. இப்பதானே இந்த வராங்க இந்த அக்காட அக்கா. வாங்க அம்மா, அப்படி சும்மா இருக்கீங்களா? யாரும் உங்களுக்கு வந்து அடிக்கிறது? தங்கச்சா? நீங்க அப்படி வசதியா இருக்கீங்களா? அப்படி நாங்க வசதி இல்லை, கஷ்டம்தான். அவருக்கு அந்த அவருக்கு ஒப்புறம் பண்ணாங்க. இந்த அக்கா பாக்குறாரு, நீங்க என்ன பாக்குறீங்க? இந்த அதுல வாட்டுக்கு அது குழச்சி சாப்பிடுறது, பிச்சை சம்பளம் எடுத்து அது சாப்பிடுறது. பிச்சை சம்பளம் அந்த இதை பக்கத்துல இருந்து நீங்க பாத்துக்கொள்ளணும் உங்களோட சகோதரர். நீங்க எத்தனை பேர்? நாங்க 2-3 பேர். அவர் அந்த பிள்ளை இல்ல உங்களோட சகோதரங்கள் அக்கா? நாங்க 7 பேரா? நாங்க 7 பேர் தான். அதுல 1 செத்துச்சு. நாங்க எல்லாரும் இருக்கோம். அப்ப 6 பேர் இருக்கீங்களா? அவருக்கு கொஞ்சம் கிடைக்கிறது. நாங்க மொத்தம் 7 பேரு. எங்களை மூத்த அண்ணா செத்துட்டாரு, 2வது அண்ணா செத்துட்டாரு, அப்பா செத்துட்டாரு, அம்மா செத்துட்டாவு. நான் தான் கடைசி, 7வது நான் தான் கடைசி. எல்லாத்துக்கும் மூத்தக்கா கலந்த மலை இருக்காவோ. இவ 2வதாக்கா, இது 3வதாக்கா அந்த வீடு, 4வதாக்கா அந்த பிள்ளையோட வீடு இது. சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அப்போ இந்த அம்மா டைம் வந்து நிறைய தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த அம்மா வந்து இந்த கதைக்கிறது கொஞ்சம் பயங்கராங்க, இந்த கதைக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது. சரி, பிரச்சனை இல்லை. சரியாம்மா, பார்க்குறவங்களுக்கு வேற நீங்கள் ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா? ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? உங்களோட தங்கச்சிக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா என்ன செய்யணும்?
பிள்ளைக்கு உதவி செய்ய ஓ உதவி செய்கிறானே. சரியா ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான். பாய் பாய்.